நான் எப்போவோ பேசினேன் கேப்டனை உயர்த்தி பேசி கேப்டனையும் விஜய் சாரையும் கம்பேரிசன் பண்ணாதீங்க, கேப்டன் வந்து வேற, அவர் யானை இவர் எறும்பு அப்படிங்கிறத ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன சொன்னேன், சேரும்போது செந்தூர பாண்டி தம்பி கூட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். செந்தூர பாண்டி எப்படியோ அதே மாதிரி அவருடைய தம்பியோட ஜாயின் பண்ணேன். அதை இப்போ எங்கள் கட்சிக்காரங்க சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி அதை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை நான் என்ன அது சொல்றேன், கரெக்ட் தானே சார், நீங்க அப்போ சொன்னதை தானே அவங்க நம்ம சொன்னது போட்டிருக்கோம். அன்னைக்கு நம்ம இருந்த இயக்கத்துக்கு நம்ம இருந்த தலைவருக்காக நம்ம பேசணும், புரியுதுங்களா? இப்போ அரசியல் நிலைப்பாடுங்கிறது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். நிமிஷத்துக்கு ஏன்னா இப்ப நானே கேட்டேன், இதே கேள்விதான் கேட்டிருந்தேன். கேப்டன் அவர்களையும் விஜய் அவர்களையும் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ நீங்க இப்ப சொன்னீங்க இத்தனை பண்பு, இதே பண்பு தானே முன்னாடி இருந்திருக்கும் 2 மாசம். அப்போ நமக்கு தெரியாதுல்ல. இப்போதானே நம்ம வந்து அவரை வந்து நம்ம எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு, அமைச்சர் ஆக்கியிருக்கிறாரு. அப்போ நம்ம 2 மாசத்துக்கு முன்னாடி அவர் கூட இருந்தவங்களுக்கு அவர் வந்து என்ன செஞ்சாங்கிறத நம்ம ரொம்ப நம்ம கேப்டன் கூட இருந்த மாதிரி க்ளோஸா நம்ம பார்க்கலல்ல, புரியுதுங்களா? இப்போதானே நம்ம வெளியில ஸ்ப்ரெட் தெரியுது. இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஸோ நம்ம என்னன்னா அவங்க இப்போ சொல்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறும். அது நான் மட்டும் வந்து விதிவிலக்கு கிடையாது. நான் தனிப்பட்ட ஆளு. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே எடுத்துக்கங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது, அவருடைய கூட்டணி எப்படி இருந்தது, இன்னைக்கு அந்த கூட்டணியெல்லாம் தாவேகாவுக்கு வந்துச்சு. இதே 2019 ஐ திங்க் நினைக்கிறேன், திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸை வந்து கூடா நட்பு கேடில் முடியும்னு சொன்னார். 2024ல 5 இயர்ஸ்ல ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு அறிவிச்சதே திரு ஸ்டாலின் அவர்கள் தான். சார் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துல நிறைய பேருக்கு மாறும். நம்ம 2 மாசத்துல 3 கட்சி மாறிட்டோமே சார். 2 மாசத்துல 3 கட்சி கிடையாது. தேமுதிக அதுக்கு இருந்து 2 கட்சி மாறிட்டோம். தாவேகால இருந்து மாறினாதான் நீங்க 3 கட்சின்னு சொல்றீங்க. ஓகே, 2 கட்சிக்கு மாறிடும். 3 கட்சியில இருந்தீங்கன்ற சார். 32 வருஷம் ஒரே இயக்கத்துல இருந்தோம். நீங்க அதை பார்க்கணும். 32 வருஷம் ஒரே இயக்கத்துல இருந்தோம். ஆனா ஒரே மாசத்துல அதிமுகல இருந்து ஏன் வந்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அந்த இயக்கம் ஒரு மாசத்துல என்ன பாடுபட்டுச்சு, என்ன சண்டைகள் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து அவங்க வந்து சிவி சண்முகம் சார் ஒரு அணியாகவும் இவர் ஒரு அணியாகவும் செயல்பட்டாங்க. பிரச்சனைகள் வந்தது. அவங்க வந்து 25 பேர் வெளியே போனாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கால்குலேஷன், இவங்களோட இருந்தால் நம்ம பயணப்பட முடியாது, நம்ம ஒரு இயக்கத்தில் கண்டினியூஸாக பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி நம்ம வந்து தாவேகாவுக்கு வந்தோம். புரியுதுங்களா? அந்த இயக்கத்தில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் சண்டைகள் வரும். ஸோ ஒரு அரவணைப்பு வேணும். அது வந்து இப்போ நீங்கள் அப்போ இபிஎஸ் அவர் கூட இஷ்யூ இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்துட்டு அந்த சிவி சண்முகம் அவங்க சர்க்கிளோட வெளில வந்தீங்கன்றீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து அவர் திரு எசக்கி சுப்பையா அண்ணன் அவர்கள் எனக்கு 25 வருஷமாக பழக்கம். அம்பாசமுத்திரம் கேண்டிடேட்டு. அவர் எனக்கு பக்கத்து ஊர். எனக்கு 25 வருஷமாக அவர் பழக்கம். ப்ளஸ் அவருக்கு நான் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி ரிசைன் பண்ண போகிறேன், நான் தாவேகாவுக்கு போக போகிறேன், உங்களுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் அதிமுகவில் கன்டினியூ பண்ணுறீங்களா இல்லைன்னா நீங்கள் என்னோட வர்றீங்களான்னாரு. அண்ணன் நான் உங்களோட வர்றேன் அப்படின்னு சொன்னேன். நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட நான் போனேன். ஏன்னா அவர் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்.